இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக தேவனுடைய வசனங்களை உங்களோடு கூட தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாசம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உபவாசத்தை குறித்து அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம், அநேக வார்த்தைகளை வாசித்திருப்போம். ஆனாலும் கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். உபவாசிக்கும் பொழுது நம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி மனம் திரும்பி நான் உபவாசிக்கும் பொழுது தான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பதிலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் இன்னும் ஒரு காரியம், உபவாசிக்கும் பொழுது நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும் என்றால் தாழ்மை காணப்பட வேண்டும். உபவாசம் அதோடு கூட நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம எந்த ஒரு காரணத்திற்காக உபவாசம் இருக்கிறோமோ அதிலே தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய பதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்களா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னை தாழ்த்தி தன் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் நான் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்போ உபவாசம் அது நன்மையாக அல்லது நமக்கு பதில் வரக்கூடியதாக, நமக்கு ஆசீர்வாதமாக, நம்முடைய தீங்கிலிருந்து விடுவிக்கிறதாக, நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிறதாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம் வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எஸ்ரா அவருடைய அர்த்தசஷ்டா என்கிற ராஜாவினுடைய காலத்தில் இருக்கும் பொழுது அந்த சிறைப்பட்டு போன அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு, அதாவது எருசலேமுக்கு திரும்பி வர அவன் ஆயத்தப்படுகிறான். அப்போ அர்த்தசஷ்டாவின் மூலமாக அவனுக்கு தயவு கிடைத்து அந்த எல்லா பொருட்களையும் திரவியங்களையும் வெள்ளியையும் அவனுக்காக கொடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான பணிமுட்டுகளையும் கொடுத்து அந்த எஸ்ரா ஒரு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு ஆசாரியனாக இருந்தபடியால் கொடுத்து அனுப்புகிறான். அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து எருசலேம் தேசத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் 4 மாதம் நடைபயணமாக வர வேண்டியதாக இருக்கிறது. அதனால் அதற்கு முன்பாக எஸ்ரா இதையெல்லாம் நான் பாதுகாப்பாக அந்த தேசத்திற்கு செல்ல வேண்டுமே, அங்கு தேவனுடைய கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று தன்னை தாழ்த்துகிறதற்கும் தேவனை தேடுகிறதற்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். தன்னை தாழ்த்துகிறத ஆண்டவர் பார்ப்பாருங்க. உபவாசிக்கிறத மட்டுமல்ல, அவங்க தங்களை தாழ்த்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஏன்னா லேவியராகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு இஸ்ரவேலரும் ஒவ்வொரு மனுஷங்களும் அந்த நாட்களிலே அது ஒரு நித்திய கட்டளையாக இருக்கிறது. அதாவது வருஷத்திற்கு ஒரு முறை, அதாவது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணுமா, அந்த விசேஷித்த ஓய்வு நாளில் தங்களை தாழ்த்தணும். அந்த நாளில் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வான். அது ஒரு நித்திய கட்டளையாக அந்த மோசேயினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு விசேஷித்த ஓய்வு நாளை ஆசரித்து அந்த ஓய்வு நாளிலே அவங்க ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு தங்களை தாழ்த்தவும், தங்களுடைய ஆத்மாவை தாழ்த்தவும், பாவ நிவர்த்தி செய்யவும் அந்த நாளை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய நித்திய கட்டளையாக இருக்கிறது. அதே போல இந்த எஸ்ரா அந்த அகாவா நதியண்டையிலே தன்னை தாழ்த்தி அவங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் வேண்டிக் கொண்டதை கேட்டுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். நாமும் சில காரியங்களுடைய போராட்டங்கள் வரும் பொழுது நாம் உபவாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது முதலாவதாக தாழ்த்தணும், 2வது ஜெபிக்க வேண்டும். இப்போ ஆகாப்புங்கிற ராஜாவை பார்க்கும் பொழுது நாபோத் உடைய அந்த திராட்சை தோட்டத்தை கொண்டது நிமித்தம் எலியாவுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாப்பு எச்சரிக்கப்படுகிறார். உன்னுடைய வம்சம் முழுவதும் அழிக்கப்படும், சுவரில் நீர்விடும் நாய் முதலாய் உனக்கு அழிக்கப்படும் என்று சொல்லப்படும் பொழுது அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். இப்போ எப்பேற்பட்ட பாவி குற்றம் தேவனுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் அவருடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்க்கிறார். எலியாட்ட சொல்றார், பாத்தியா ஆகாப்பு தன்னை தாழ்த்தினதை பாத்தியா, அவன் தாழ்த்தினதுனால நான் அவனுக்கு சொன்ன தீங்கு அவனுக்கு வராம அவனுடைய பிள்ளைகள் காலத்துல அவனை
தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அப்போது நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார். அடுத்ததாக சொன்னேன், ஜெபிக்கணும். உபவாசம் அப்படிங்கும்போது நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிற உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வேலைகளை கட்டாயமாய் செய்கிறார்கள், தங்களுடைய சுய இச்சையின்படி செய்கிறார்கள். இதை நான் நோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு உகந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உபவாசிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நான் ஜெபிக்க வேண்டும். நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு நெருக்கடிகளோ, நமக்கு எதிர்பாராத சூழ்நிலைகளோ, அல்லது நாம் பயப்படும் காரியமோ நமக்கு வரும் பொழுது நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது யோசாபாத் ராஜாவுடைய நாட்களில் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். அவனுக்கு முன்பாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் அவர்களுக்கு எதிராக வரும் பொழுது அந்த யோசாபாத் ராஜா முதலாவதாக உபவாசத்தை கூறுவித்து தேவனிடத்திலே தேட, ஆண்டு முழுவதும் தேவனிடத்தை தேட அவர்கள் ஆயத்தப்படுத்தி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய மனுஷர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உபவாசித்து தேவனை தேட ஆரம்பித்த பொழுது எல்லா யுத்தத்தையும் ஆண்டவர் சொன்னார், யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தத்தை செய்வேன் என்று அவர்கள் ஒருவரும் வெட்டுண்டு அழியும்படியாக செய்தார். பெராக்கா என்கிற இடத்திலே அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடினார்கள். 4ஆம் நாளிலே கொண்டாடினார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் உபவாசம் என்று வரும் பொழுது தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மேல் இறங்குகிறார். நமக்கு வரக்கூடிய தீங்கு அழிவில் இருந்து நம்மை விடுதலையாக்கி வருகிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை வேதத்தில் இருந்து உபவாசத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக நன்றியப்பா. ஆண்டவரே, உபவாசத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த உம்முடைய தேவ பக்தர்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம், கிருபை, மீட்பு, ரட்சிப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எத்தனையோ போராட்டத்தின் சூழ்நிலைகள் மத்தியிலும் காணப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து உம்முடைய இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் இடத்திலிருந்து விடுதலையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக கர்த்தர் நீர் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை